அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த கலந்துரையாடலில் இன்றைய தினம் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற கௌரவ காரிநகர், நல்லூர் மற்றும் சண்டிலிப்பாய் சபை செயலாளர்கள், அதேபோன்று சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட் பிரதி பொது முகாமையாளர் ஆகியோர் இந்த கூட்டத்துக்கு வருகை தர முடியாது என அறிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி நிலையின்படி அடுத்தபடியாக 26/12/2025 நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அறிக்கையை அனுமதித்தார். மாவட்டத்தினுடைய எரிபொருள் விநியோக நிலைமை கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் கௌரவ அமைச்சருடைய தலைமையிலே பிரதேச செயலாளர்களிலான கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய பெறுபேறாக மாவட்டத்தினுடைய எரிபொருள் விநியோக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பிரகாரமும் அதன் பின்னர் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சகல பிரதேச செயலாளர்களையும் அழைத்து மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பான ஒரு சீரான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் அந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய விவசாயம் மற்றும் மீன்பிடி ஏனைய போக்குவரத்து தேவைகளுக்குரிய எரிபொருளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை சுற்றறிக்கைக்கு அமைவாக தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த விடயத்திலே தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போல நமக்கு தெரியும், உள்ளூராட்சி சபைகள்லாம் இருக்குது, நம்முடைய பிரதிநிதிகள் இருக்காங்க, எல்லாருமே கண்காணிக்க முடியும். அப்போ அந்த கண்காணிக்கப்பட்டு உண்மையிலேயே அந்த இம்ப்ளிமெண்ட்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக அதுகளை சுட்டி காட்டுறதுக்கு அதுக்கு தான் விசேஷமா டிசிசி கூட்டம்ங்கிறது. வேறு எதுவும் இல்லை. நாங்கள் செய்கின்ற அபிவிருத்தி வேலைகள் என்ன, அந்த அபிவிருத்தி வேலைகள் சரிவர நடைபெற்று இருக்கின்றதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதுகளை நிவர்த்தி செய்து கொண்டு போறது தான் இந்த டிசிசி கூட்டம். அது நல்லம் நீங்க கேட்கின்ற கேள்வி நல்லம். ஓகே, நாங்கள் இதுக்கான சீக்கிரமா 1 வீக்ல இதுக்கான பதில தரத்துக்கு நாங்கள் டிசிசிலையோ அல்லது முறையோ நாங்கள் அதுக்கு முதலே அவர்கள் அதுக்குரிய கடிதத்தாரும் அடுத்த டிசிசிலையும் பேசுவோம். நான் சொன்னேன். ஓகே. இனிமேல் அந்த 3 மாதங்களுக்கு வழங்குவது தொடர்பான பிரச்சனைகளை நடைபெற்ற தேவைப்பாடு இருக்கிறது. வேறுபட்ட சபையான நைனாவிற்கு பாடசாலைகளுக்கு இலவச வாகனங்கள் தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலத்தில் எல்லாருக்கும் நாங்கள் சரியான அறிவித்தை கொடுத்து கொண்டு வரோம். இந்த ரோட்டை தொடங்குச்சு. இப்போ அவங்கள்ட்ட மெயினாக இருக்கிற பிரச்சனை மெட்டீரியல் எடுக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க திரும்பியும் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா கிட்பா புயலுக்கு பிறகு நிறைய ஃபாரிஸ் அந்த எடுக்கிற இடங்கள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தண்ணி கொஞ்சம் அந்த இது காய்ச்ச பிறகு தான் நாங்கள் வந்து அந்த மெட்டீரியல் சப்ளை எடுக்கலாம்னு நிலைப்பாடை அவங்க போகிற இடத்துல சொல்லியிருக்கிறாங்க.